உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம கரவள வீடியோ ஒன்று பதிவிடுவோம்னு சொல்லி இந்த பக்கம் வந்திருந்தேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீரின் காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா இழுவட்டு வந்துட்டுது. ஸோ எப்படி போகும்ண்டா இந்த லைனில் இப்படி இழுவட்டுக்கிட்டு போகும். நீரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 700 மீட்டருக்கு போயிருக்கு. இது நீர் அப்படின்னு என்னென்னு சொன்னால் வந்து இந்த விலையை வந்து ஒரு பக்கத்தால் இழுத்துக்கிட்டு போகும். தண்ணீரில் ஓட்டத்தை தான் நீர் இழுவேன்னு சொல்லிவிடும். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான மீன்கள் இந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த தொழிலை செய்யணும். என்ன மாதிரியான மீன்கள் அதில் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட இது இழுத்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். இதுண்ட முடிவு பகுதி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு தெளிவாக தெரியலை. ஓகே, இந்த முடிவு பகுதி இந்த ஓரளவு தெரியுது பாருங்க. அவ்வளவா தெரியலை. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். கேமராவில் பார்க்க எனக்கே அவ்வளோத்துக்கு தெரியலை. ஸோ இது இடப்பகுதி, இதுக்கு மேலே தான் அந்த முடிவு பகுதி வரும். ஓகே, இதாக இருக்குது. இதுதான் இது முடிவு பகுதி. ஸோ இது வேற கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணி நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரியான மீன்கள் வருதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவு வந்துட்டுது. அண்டை போடுறது தான் இதை வந்து உலாப்புன்னு சொல்லிவிடும். அப்படியே சுற்றி போட்டால் அப்படியே கீழே பிடிச்சி 2 பேரால் தூக்கி கொண்டு போயிடும். ஸோ தூக்கி செல்றதுக்காண்டி தான் அப்படி இலகுவான முறையில் வந்து இதை வந்து உலாப்புன்னு சொல்லி போடுவினோம். பாப்பம் விலையும் கிட்ட வந்துட்டு. ஸோ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மடின்னு சொல்லிவினோம். சாரி, இதை வந்து செலவாயின்னு சொல்லிவினோம். அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் மடின்னு சொல்லிவினோம். நான் வெளியே வந்து அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த வலை கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை கலரில் வரும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இருட்டாக தெரியணும். அப்போ தான் இந்த மீன்கள் வெளியே போகாதுன்றதுக்காண்டி பச்சை கலரில் வந்து கொடுத்துருப்பினோம். ஸோ இப்போ பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதை வந்து செலவேன்னு சொல்லிவினோம். செலவேண்ட வாய்ப்பகுதி அதை வந்து மூடி தூக்கினோம் பாருங்க. சரியான காற்றாக இருக்குது. வந்து போனை கூட பிடிக்க முடியல, அவ்வளோத்துக்கு ஆடுது. ஸோ விழாப்பு பகுதியை பாருங்க எப்படி போட்டிருக்கணும்ண்டு. ஸோ இவ்வளோ விலை இருக்கு. விலை இழுத்து முடிஞ்சது. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். அதிக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொறி மீன், அதாவது ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லிவினோம். அதை வந்து இங்கே சொறின்னு சொல்லிவினோம். அதுதான் அதிக அளவில் வந்து இருக்குது. மீன்கள் அவ்வளவா இல்லை.
கனவாய் இருக்குது. கனவா, சுவாப்பாறை, சின்னட்டி எல்லாம் வந்து கலந்த மீன்கள் தான் வந்துருக்குது. இந்த துண்டு பகுதி இந்த கட்டி இருக்கு பாருங்க, இதுக்கு இங்கால இருக்கிறது தான் மடின்னு சொல்லுவினா, இதான் இதுட மடிப்பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்நியாங்கள் விலையை வந்து கிளியர் பண்ணிக்க நிற்கிறோம். சொல்லியிருந்தோம் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி தூக்குறதுண்டு பாருங்க, எப்படி தூக்கின வந்து இதுக்காண்டி தான் இதை வந்து வளைஞ்சி போடுறது. ஒரு நேர்த்தியான முறையில் வந்து இதை வந்து வைக்கிறதுக்காண்டி இப்படி வளைஞ்சி போடினோம். எதுக்காக இதை வந்து கரையில் வைக்கணும்னா இன்னொரு வளைக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து கரையை கொண்டே இந்த வேலையை வைக்கலாம். ஸோ மீன்கள் போதாததால் இன்னொருக்கா வளைச்சா தான் வந்ததுக்கு பலன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து திருப்பி வளைக்கிறதுக்கு கொண்டு போயினோம். ஸோ இது வந்து ஏற்றுறதுக்கான போட்டானதுங்க நினைக்கிட்டு பாருங்கோ, அங்கே நின்ற போட்டு. ஸோ அந்த இடத்துல வளைச்சது, அதுக்கு கொஞ்சம் அங்கால தான் வளைச்சது, அங்கே நின்ற போட்டு. ஸோ அங்கேருந்து வளைச்சி இங்கே காண வந்துருக்குது வேலை. அவ்வளோத்துக்கு நீரோட்டம் அதிகமாக இருக்குது. என்னென்ன மாதிரியான மீன்கள் வந்து பார்ப்போம். இதை வந்து மீன் தெரியுதுன்னு சொல்லுவினோம். நெல் மீன்களை வந்து தெரிஞ்சு எடுத்துட்டு தேவையில்லாத அப்படியே விட்டுருவினோம். பௌத்தங்க போட்டுக்காங்க முள்ள காட்சி பௌத்தங்க கொள்கிற ஜாஸ்தியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்களை வந்து சுத்தமாக கழுவி எடுத்து கொண்டு வரீங்கன்னா துடிக்க துடிக்க நிற்கிது.
சென்னகரை தான் சென்னகரை அதானே. அது சென்னகரை மற்றது எப்படி வராது. அது திடீர்னு அது என்னது? அதான் சின்ன உங்களுக்கு. ஓகே மக்களே, அந்நியர்கள் திரும்பவும் வளைக்க ஆரம்பிச்சிட்டினம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். தேங்க்யூ.